194வது எபிசோட்ல பெறலாம். எபிசோட்ல யாரை காட்டுறாங்கன்னா ஹினட்டாவை தான் காட்டுறாங்க. பார்த்தா கவாக்கி ஆல்ரெடி இந்த பாட்டை உடைச்ச நல்ல பாட்டோட சில்லுகள்லாம் இருக்கு, அதை தூக்கி குப்பையில போடுது. ஆவா உனக்கு இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரியும் ஹீமாவரி, ஆனா இது உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வெளியே கொண்டு வச்சிட்டா. ஆனா ஹீமாவரி ஒரு மாதிரி சோகமாவே இருக்கா. செஞ்சதே எனக்கு போகுது, இது ஒன்னும் பிரச்சனைன்னு சொல்றாவா. பார்த்தா மேல அதுக்கப்புறம் பார்த்தா பர்ட்டோ அப்படியே காட்டுறாங்க. பார்த்தா அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். எனக்கு பாத்ரூம் வரும்னு சொல்லிட்டு வேகமா ஓடுதான் அவன். பார்த்தா கவாக்கி நின்னுட்டு இருக்கான். அவன் ஃபர்ஸ்ட் பாத்ரூம் போலான்னு நின்னுட்டு இருக்கான். என்னாச்சுடா பர்ட்டோ, நீ கூட வந்திருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். பார்த்தா ரெண்டு பேர்ல யார் ஃபர்ஸ்ட் பாத்ரூம் போலான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நீ பாத்ரூம் போறனா விடு, நான் ஃபர்ஸ்ட் போக போறேன்னு சொல்லிட்டு இருக்காம. பார்த்தா அதுக்குள்ள பாத்ரூம் கண்டி ரெண்டு பேருக்கு சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. நான் முதல்ல போக போறேன் சொல்லிட்டு பர்ட்டோ குதிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் நான் தாண்டா முதல்ல வந்தேன், நீ செகண்ட் வந்த, நான் முதல்ல போறேன்னு சொல்றான் அவன். நான் தான் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. டேய் நான் ஆல்ரெடி உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா நருட்டோ உள்ள இருக்கான். ஒழுங்கு மரியாதை ரெண்டு பேரும் வெளியே போங்கன்னு சொல்றான் அவன். ரெண்டு பேரும் வெளியே போய் பாத்ரூம் போக போயிட்டாங்க. ஒன்னு பர்ட்டோ கேட்கான், நான் நிக்கிற இடத்துக்கு நீ எதுக்கிட்டா வந்தேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் அவன். டேய் தேவையெல்லாம் வாய மூடிட்டு நில்லு, நான் சண்டை போட விரும்புன்னு சொல்றான் கவாக்கி. பேசிக்கிட்டே இருக்கானுங்க. சடனா பார்த்தா சண்டை வந்துருச்சு. பார்த்தா ரெண்டு பேரும் அடிப்படி சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. ரெண்டு பேரும் வேற லெவலா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா ரெண்டு பேருக்குமே கர்மா பவர் சடனா வந்துருச்சு. இந்த இடத்துல வச்சு நம்ம ரெண்டு யாருன்னு காமிச்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வேற லெவலா நின்னுட்டு இருக்கானுங்க. பார்த்தா அதுக்குள்ள நம்ம நருட்டோ இடையில வந்துட்டான். டேய் சண்டை போடாதீங்கன்னு சொல்றான் அவன். அப்புறம் பார்த்தா நருட்டோ பாத்ரூம்ல காட்டுறாங்க. இந்த பொடி பயலுக்கு நம்மள ஒரு பாத்ரூம் கூட போக விட மாட்டேங்கிறான்னு சொல்லி டென்ஷன்ல இருந்து பாத்ரூம்ல இருந்தே ஷேடோக்ல போட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா சாப்பாடு வச்சு நல்லா ரெடி பண்ணி கொடுத்துருக்கா அவளுக்கு. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஹினாட்டா எல்லாத்துக்குமே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா பர்ட்டோ சாப்பிடல ஏகப்பட்ட உப்பு போட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா பர்ட்டோ சாப்பாடுல உப்பள்ளி போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். உடனே நருட்டோ ஹினாட்டாவும் சொல்லிட்டு இருக்காங்க, டே இவ்வளவு உப்பு எல்லாம் போட்டு சாப்பிடக்கூடாது சொல்றாங்க அவங்க. ஹெல்த்துக்கு நல்லாவே இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. நான் எங்க தான் இருக்கேன், எனக்கு ஒன்னும் பிரச்சனை சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. அப்பா நீங்க வீட்டுல இருக்க மாட்டீங்களா, இன்னைக்கு என்ன முழு நாள் வீட்டுல இருந்துட்டீங்க, என்ன கதைன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உன்னை ஹீமரி எங்க சொல்றா, அப்பா என்னதான் வீட்டுல இருந்தாலும் உனக்கு பிடிச்சிருக்கல அப்படித்தானே சொல்லி ஹீமரி நக்கலா சிரிக்கா. பார்த்தா பர்ட்டோ வந்து நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காவா. பார்த்தா உண்மையை தானே சொன்ன சொல்லிட்டு இருக்கா ஹீமாவரி. ஆனா கவாக்கி அப்படி சாப்பாடையே பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருக்கான் அவன். கவாக்கி உனக்கு இந்த சாப்பாடு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஹினாட்டா கேட்டுக்கிட்டு இருக்கா. இதுல ஒன்னும் பாய்சன் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவா. இதுல ஒன்னும் பாய்சன் எல்லாம் கலக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. அவங்கள நம்புறேன்னு சொல்றான் கவாக்கி. எங்க அம்மா சாப்பாடு மாதிரி எதுவுமே வராதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கான் ஹீமாவரி பாட்டை வந்து நீ உடச்சதுக்கு உன்னை மன்னிக்கவே மாட்டேன் சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. டே சாதாரண பானா அதுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கான் கவாக்கி. பார்த்தா ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருச்சு. டே கொஞ்சம் நிப்பாட்டுக்கடான்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. கவாக்கி அப்படி ஹீமாவரியே பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா சோகமா இருக்கா. பார்த்தா கவாக்கி பார்த்துட்டு அப்படி தலை குனிதாவா. அப்புறம் பார்த்தா பர்ட்டோ அங்க இருந்து வீட்டுல இருந்து கிளம்பிட்டானா வெளியே போறேன்னு சொல்றான் அவன். ஆனா கவாக்கி வீட்லயே தான் இருக்கான். அப்புறம் பர்ட்டோ போன பின்னாடியே திரும்பி கவாக்கி எங்க இருந்து கிளம்பிட்டான் அவன். டேய் உன்னை வெளியே போக கூட சொல்லிருக்கணும்னு சொல்லிட்டு நருட்டோ வாரான். நான் எங்கெல்லாம் ஓடிலாம் போக போறல, நான் சும்மா தான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் கவாக்கி. உடனே பார்த்தா ஹினட்டா வந்து நின்னுட்டு இருக்கா. கவாக்கின்னு கூப்பிடுதாவா. என்கிட்ட எதுவும் பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சான் கவாக்கி. இல்ல இன்னைக்கு ராத்திரி என்ன சாப்பாடு செய்யணும் அதைத்தான் உன்ட்ட கேட்கறேன்னு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காவா. சொன்னோன்னே கவாக்கி மிரண்டுட்டான். உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அதை நான் செய்யறேன்னு சொல்றாவா. இதை நான் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல, இதை எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல, இது வரைக்கும் யாருமே என்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். ஹினாட்டா அதை கேட்டுட்டு அப்படி சோகமா இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா பர்ட்டோ சாரடா மீட்ஸ்க்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. பார்த்தா பர்ட்டோ எல்லா டார்கெட்டையும் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒன்னு சாரடா கேக்கா, என்னடா இன்னைக்கு ஒரு மைண்டே கொஞ்சம் வித்தியாசமா இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்காவா. ஆமா கொஞ்சம் நான் இரிட்டேட்டா தான் இருக்குன்னு சொல்றான் பர்ட்டோ. ஒன்னா சொல்லிட்டு இருக்கான். அந்த கவாக்கி வந்து ரொம்ப தேவையில்லாத எல்லாம் பாத்துட்டு இருக்கான். ரொம்ப ஆட்டிடியூடா காட்டுதான், அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அவனை பத்தில நீ எதுக்கிட்ட கவலைப்படுற, லார்ட்ஸ் வந்து தான் கூட இருக்காருல, அவர் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கா சாரடா. அவன் எது ரேம்பேஜ் ஸ்டார்ட் பண்ணோம்னா அவர் தடுத்துக்கிடுவாருன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த வில்லேஜ்ல இருக்க ரொம்ப டேஞ்சர்ஸ், ஏன்னா அவனுக்கு அவ்வளவு பவர் இருக்கு, நம்மளுக்கு கூட தான் தெரியும் சொல்லிட்டு இருக்கா சாரடா. அவனுக்கு ரொம்ப பிடிக்கல, அவனை வில்லேஜ் விட்டு அனுப்பிடலாமான்னு மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. நான் அப்படி சொல்ல வரேன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் அப்படி சொல்ல வரேன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. அவனை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும், ஏன்டையும் கருமா இருக்கு அவன்டையும் கருமா இருக்கு, அதை பத்தி நான் சில விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. டே இப்ப நீ என்னதாண்டா சொல்ல வர, அவனுக்கு நீ பிடிக்கலன்னு சொல்றியா பிடிக்குன்னு சொல்றியா, என்னதாண்டா சொல்ல வரன்னு சொல்லிட்டு சாட்டா கட்டிட்டு இருக்கா. அவன் ஒருஸ்டான ஆளு தான் சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டான். திரும்பி சுருக்கினதுக்கு வீசுறான். பார்த்தா எல்லா அட்டாக்கும் பிளாக் ஆகிட்டே இருக்கு. அப்புறம் பார்த்தா கவாக்கியே தான் கட்டுறாங்க. அப்படியே நருட்டோ ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான் அவன். அதுக்கப்புறம் ஹொக்காகே ஆபீஸ்ல இருக்க நருட்டோ கட்டுறாங்க. பார்த்தா அவங்க அது எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஏர்கிராப்ட பத்தி தான் விசாரிக்கான் அவன். சாய் சொல்றான் சைபர் கார்ப் டீம்ல இருந்து எல்லாத்தையும் அனலைசிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனா இன்னும் முழுசா எதையும் கண்டுபிடிக்கல, இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குன்னு சொல்றான் சாய். ஒன்னு சிக்கமர் சொல்லிட்டு இருக்கான். கட்டார்ஸ்கி வேற கவாக்கி பாலோட பிளட் எடுத்து வேற ரீசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் சயின்டிபிக் ரிசர்ச் லெவல்ல இருந்து இன்னொரு தகவலும் வரணும்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமரு. 5 வில்லேஜையும் கம்பேர் பண்ணல, லீவ் வில்லேஜ் தான் சயின்டிபிக் நிஞ்சா டூல்ல வந்து ரொம்ப வந்து அட்வான்ஸ்ல இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். நம்மள மிஞ்சி இந்த காரால வந்து சயின்டிபிக் நிஞ்சா டூல் வச்சிருக்கானுங்க, அதான் ஒன்னும் புறன்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமரு. இந்த ஆர்கனைசேஷன் ரொம்ப புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் சாய். ஒன்னு சிக்கமர் இருக்கான். டே கவாக்கிட்ட இருந்து உனக்கு எது விஷயம் கிடைச்சுதான் சொல்லி சிக்கமர் கேட்டுக்கிட்டு இருக்கான். இன்ன வரைக்கும் அவன் எதுவுமே சொல்லல, கொஞ்சம் பொறுங்க, அவன்கிட்ட எல்லாத்தையும் நானே கேட்கறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் வில்லேஜ் மட்டும் சேஃபா இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சுனா அவனே சொல்ல ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. டே நீ அவன்கிட்ட ரொம்ப மென்மே நடந்துக்கிட்டு, ஆர்கனைசேஷன் காரணம் மட்டும் இருந்தவனா பெரிய பிரச்சனை சொல்லிட்டு இருக்கான் சிக்கமரு. ஏன்டா அவனை குழந்தை பாதுகாக்க மாதிரி பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. திரும்பி பார்த்தா நருட்டோவையும் கவாக்கியும் தான் கட்டுறாங்க. பார்த்தா கவாக்கி நடந்து போய்கிட்டே இருக்கான். நருட்டோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். கவாக்கி அப்படியே போயிட்டு ஒரு ஆதி மாதிரி இருக்கு, அங்க போய் படுத்திருக்கான். ஏகப்பட்ட பசங்க விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அங்க
நருட்டோ அதை பத்தி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா அவனும் நல்லா சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கானு சொல்லிட்டு சுத்தி பசங்களை எல்லாம் பாக்குறான். எல்லாமே நான் நாளைக்கு விளையாட வரேன்னு சொல்லிட்டு எல்லாருமே விளையாண்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் நைட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கவாக்கி திரும்பி வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டான். சுத்தி முடிச்சிட்டு வீட்டுக்கு வரான். வெல்கம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு வாரா ஹினாட்டா. உனக்கு பசிக்குன்னு தெரியும், வா சாப்பாடு வைக்கிறேன்னு சொல்றாவா. பார்த்தா கவாக்கி மதிக்காம போய்கிட்டே இருக்கான். பார்த்தா இவன் வந்ததுக்கு அடுத்த செகண்ட் அப்படி பர்ட்டோ பின்னாடியே வரான். அம்மா பசிக்குன்னு சொல்றான். டின்னர் ரெடி ஆயிருச்சு சொல்றா. பார்த்தா சாப்பாடு வேற லெவலா சமைச்சு வச்சுக்கிட்டு இருக்காவா. பார்த்தா கவாக்கி அதை கிராஸா பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கான். பார்த்தா எல்லாத்துக்கும் சாப்பாடு அப்படி சர்வ் பண்றாவா. சீக்கிரம் எடுத்து சாப்பிடு கவாக்கின்னு சொல்லிட்டு நருட்டோ சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அவன் எடுக்க மாட்டான். டேய் நீ சாப்பிடனா உன்னோட போர்ஷன் நான் சாப்பிடுறோன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ ஒரு பக்கம். சடனா பார்த்தா அவன் எடுத்து மீல்ஸா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சாப்பிட்டுட்டு இது உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்றான். அவன் பர்ட்டோம் கவாக்கியும் போட்டி போட்டு சாப்பிட ஆரம்பிச்சானுங்க. பார்த்தா அதுல இருக்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டானுங்க, கறியவா எடுத்து சாப்பிடுறானுங்க. அவனுக்கு அதுல இருக்க வெஜிடபிள்ஸையும் சாப்பிடும் சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. உடனே வந்து பர்ட்டோ சொல்லிட்டு இருக்கான் கவாக்கி தான் எல்லா கறியையும் சாப்பிடுதான் சொல்றான். அவன் பார்த்தா அவனுக்கு திரும்பி சண்டை வந்துருச்சு. உடனே வந்து சடனா வந்து ஹிமாரி சொல்றா, அப்பா நீங்களும் அதுல இருக்க கறியை மட்டும் தான் சாப்பிடுறீங்கன்னு சொல்றா ஹிமாரி. இப்படியா நான் அதையே மறந்து நானும் வந்து கறியை தான் சாப்பிட்டுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான். அவன் பார்த்தா ரெண்டு பேரும் சண்டை போட்டு கறியவா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கானுங்க. அப்புறம் பார்த்தா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஹினாட்டாக்கு வந்து நருட்டோ உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான். உனக்கு தான் ஏகப்பட்ட வேலையை வச்சுட்டு என்னை மன்னிச்சிரு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, பர்ட்டோ மாதிரி தானே அவனும் ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹினாட்டா. ஹினாட்டா சொல்லிட்டு இருக்கா கவாக்கியோட பாஸ்ட பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அவன் ரொம்ப பாவமா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா ஹினாட்டா. அவன் நம்மள நம்பினாத்தான் இதெல்லாம் சொல்லுவான்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. இதெல்லாம் நம்புவான், எல்லாத்தையும் சொல்லுவான் நம்புறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நைட்டே ஆயிருச்சு. கவாக்கி படுத்தே தூங்கிட்டான். அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் விடியுது. பார்த்தா பர்ட்டோ தான் கட்டுறாங்க. பார்த்தா மிஷன் கண்டி எல்லா பொருளும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். எதடா மிஸ் பண்ணு நான் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் ஏதோ திங்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா கவாக்கி பர்ட்டோவை பார்க்க வந்திருக்கான். உனக்கு என்னடா வேணும்னு சொல்லிட்டு பர்ட்டோ கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கான். சண்டை போடணும்னு நினைச்சு நம்ம அப்புறம் சண்டை போடுவோம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் டேய் உன்னோட கர்மா அப்படின்னு சொல்றான் கவாக்கி. கர்மா நீ எங்க இருந்து எடுத்தன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் மோமோசிக்கி ஒட்சுசிக்கின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூட சண்டை போட்டேன், அவங்க கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் என் கையில அப்பியர் ஆச்சு, அதுக்கு முன்னாடி வர கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் காராக்கு உனக்கு எது சம்பந்தமே கிடையாது சொல்லிட்டு கவாக்கி கேக்குறான். டே அதை தனடா முதல்ல சொல்றேன், எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாடா, உனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறான். அவன் ஒன்னு ஒரு மாதிரி கவாக்கி சோகமா இருக்கான். பார்த்தா எதுவுமே பேச மாட்டேங்கான். அவன் கையவே பாக்குறான். அதுக்கப்புறம் பார்த்தா சடனா பழசதான் காட்டுறாங்க. பார்த்தா கவாக்கி ஏதோ ஒரு பாட்டுல வச்சு அடைச்சு வச்சிருக்காங்க. மாஸ்க் எல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. அவனுக்கு ஏதோ ஒரு பை மாதிரி இருக்கு. அவனை சுத்தி ஏகப்பட்ட பசங்க இருக்கானுங்க. உனக்கு ஒண்ணுமே புரியல, எங்கடா என்ன அடக்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா தள்ளி தள்ளி விட்டு பாக்காம. கீழே ஏகப்பட்ட பாட்டு இருக்கு, எல்லாத்துலயும் ஆரஞ்சு கலர்ல இருக்கு. பார்த்தா சுத்தி நிறைய பாட்டு உடஞ்சிருக்கு. அதுல இருக்க பசங்க மட்டும் இறந்திருக்காங்க. அவங்க அதுல மிச்சம் இருக்கு ரெண்டு பாட்டு தான். கவாக்கி பக்கத்துல இன்னும் ஒரே ஒரு பையன் மட்டும் தான் உயிரோட இருக்கான். பார்த்தா ஆமரோட்ட தான் ஜீகன் நின்று பேசிக்கிட்டு இருக்கான். 12வது ஒண்ணு ஃபெயிலியர் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். ரெண்டு தான் இருக்கு, அதுலதான் ஏதாச்சும் ஒண்ணு தேவைப்படும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இது எவ்வளவு நேரம் தான் போகும் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமடோ பேர் இறந்துட்டாங்க தெரியுமா சொல்லிட்டு இருக்கான். அவன் இதுதான் உன் பாயிண்டா, இதுக்காண்டிலாம் வந்து நான் கையெல்லாம் விட மாட்டேன், நான் இதுல ஜெயிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜீகன். நம்மளுக்கு இங்க டைம்லாம் இல்ல, நம்ம ட்ரை பண்ணி பாத்துறோம் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா ஜீகன் அவன் உடம்புல இருந்து கர்மா இருக்குதான், அவன்டே கர்மா இருக்கு. நம்மளுக்கு தேவை ஒரே ஒரு ஆளு தான், காராக்கு ஒருத்தன் தான் தேவை, ஒரு வெசல் போதும் சொல்லிட்டு பார்த்தா தண்ணிக்குள்ள ஏதோ கைய விடுதான். பார்த்தா அது அப்படியே கருப்பா மாறுது. மாறின அடுத்த செகண்ட் அந்த பையன் ஒரு பக்கத்துல இருக்காமல, அவன் மூக்குல எல்லாம் அது ஏறுது. பார்த்தா அப்படி மூச்சு விட முடியாம தவிக்க ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா அடுத்த செகண்ட் இந்த பையன் உடம்புல இருந்து கருமா அப்படி வெளிப்படுது. வெளிப்பட்டு அடுத்த செகண்ட் அவனால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த பையன் இறந்துடவே செஞ்சுட்டான். அந்த பாட்டோட தண்ணி எல்லாம் உடஞ்சிருச்சு. அடுத்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமடோ முதல்ல 3 இருந்திருக்கும், இன்னும் நம்மள்ட்ட 2 தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமடோ ஜீகன் சொல்றான், டே நீ டிசப்பாயின்மெண்ட் பண்ணிராதன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா ஜீகன் கவாக்கியவே பாத்துக்கிட்டு இருக்கான். கவாக்கியில இருக்க பாட்டுல இருந்து அவனும் அந்த கர்மா பவரை போட்டு விட்டான். பார்த்தா கவாக்கி இந்த பவர் அப்படியே அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கான். பார்த்தா அந்த சமயத்துல இருந்து அவன் மாறி இருப்பான் பொழுது சடனா இப்ப காட்டுறாங்க. கவாக்கி இந்த விஷயத்தை அப்படியே பர்ட்டோட சொல்லிட்டு இருக்கான். அது ஏறினதுக்கு அப்புறம் நான் செத்துட்டேன்னு நினைச்சேன், ஆனா நான் சாகல, அந்த பவர் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் இப்படி சர்வே ஆனந்தா எனக்கு தெரியல சொல்லிட்டு இருக்கான். அவன் அதுக்கப்புறம் தான் என் கையில இது வந்துச்சுன்னு சொல்றான். பார்த்தா இந்த கதை அப்படியே நருட்டோ வெளிய இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். பார்த்தா இப்ப பர்ட்டோ கட்டுறாங்க. இத்தனை பசங்களையோட அவனுக்கு கொண்டான்னு சொல்லிட்டு பர்ட்டோ டென்ஷன் ஆகுறான். அவன் நீ உயிரோடு இருக்கே அதுவே ஒரு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ எதுனா தனிச்சு இருக்கானா, உனக்கு ஒருத்த சாவோட வழியை பத்திலாம் உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். கவாக்கி பிறந்த காலத்துல இருந்து நான் வந்து நரகத்துல வாழ்ந்த மாதிரி தான்டா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என்னைக்காச்சும் ஒரு ஆள் வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்தது இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் இப்போ நான் நரகத்துல இருக்க மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா பர்ட்டோட கையில வலிக்க ஆரம்பிக்கி. பார்த்தா இந்த கர்மா பவர் அப்படியே வெளியே வருது. பார்த்தா பர்ட்டோட கையில வந்தோடனே கவாக்கியோட கையிலே வருது. இந்த கர்ஸ் மார்க் பவர் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் கையில இருக்க வரைக்கும் எனக்கு சந்தோஷமாவே வாழ முடியாடா, இது எனக்கு இருக்கவே தேவையில்லைன்னு சொல்றான். உனக்கும் அந்த மாதிரி தானே சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட ஆமாடா இது நம்மள்ட்ட இருந்து வெளியே போகுன்னு சொல்லி இருக்கான் பர்ட்டோ. உனக்கு இதுல எப்படி வெளியே போகிறதுக்கு எதாவது ஐடியா இருக்கான்னு சொல்லிட்டு பர்ட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு அது தெரியல, ஆனா கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் நான் மட்டும் கண்டுபிடிக்க முடியாடா, எனக்கு உன்னோட ஹெல்ப்பும் தேவை, நம்ம சேர்ந்து இதை அனுப்புவோம்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் கூட ஒர்க் பண்ண விரும்புறியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். கவாக்கி நீ எங்க இருந்து வந்துட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு, ஆனா அந்த கர்மா வந்து நம்மளுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு, அதை நம்ம போக்கியே தீர்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. இவ்வளவு நாள் எந்த மாதிரி வாழ்ந்திருக்க, எந்த மாதிரி டைம்ஸ் எல்லாம் இருந்திருக்கு எனக்கு இப்ப தான் புரியும் சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. அப்படி சொல்லிட்டு ஆனான்னு சொல்லிட்டு பக்கத்துல வரான். ஆனா இருந்தாலும் ஹீமாரி பானையை உடைச்சதுக்கு நான் உன்னை விட்டு எல்லாம் வைக்க போறதுலடா, அதுக்கு நீ பதில்
பதில் சொல்லி தீரணும்னு சொல்றான். பார்த்தா நாட்டோ தலையில கை வைக்கான். நல்லா போய்கிட்டு இருக்கிற நேரத்துல இவன் சொதப்ப வந்துட்டானு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் தான் மன்னிப்பு கட்டன்னு சொல்லிட்டு இருக்கான் கவாக்கி. ஒரு பக்கம் சரிப்பட்டே வரா சொல்லிட்டு இருக்கான். சரி கவலைப்படாத, நான் கண்டிப்பா நான் புதுசு வாங்கிட்டு வர சொல்லிட்டு இருக்கான் கவாக்கி. இதாண்டா உன்ட்ட பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பர்ட்டோ தள்ளி விட்டு போய்கிட்டே இருக்கான். முட்டாளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் கவாக்கி. பர்ட்டோ டென்ஷன்ல அங்கிருந்து போய்கிட்டு இருக்கான். பார்த்தா அடுத்து கவாக்கியே தான் கட்டுறாங்க. பார்த்தா வெளியே வந்து நின்னுட்டு இருக்கான். அந்த உடஞ்ச பாத்திரத்தை அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான் அவன். பார்த்தா நருட்டோ வெளியே நின்னுட்டு இருக்கான். கவாக்கி பர்ட்டோ பண்ணதுக்கு மன்னிச்சிருடா, அவன் என்னைக்குமே ஒரு மைண்ட பிக்ஸ் பண்ணிட்டான், அதுல இருந்து இறங்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். இந்த பானையை பத்தில நீ ஒன்னும் யோசிக்க வேண்டாம்னு சொல்றான் அவன். அவரு ரொம்ப எல்லாம் அப்செட் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். பார்த்தா கவாக்கி எப்படி ஹீமாவரி பார்த்ததே பாத்துக்கிட்டு இருக்கான். அவ அப்செட் ஆதானே இருந்தான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் அவன். புதுசா ஒண்ணு வாங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். பர்ட்டோ ரொம்ப டென்ஷன் ஏத்திக்கிட்டு இருக்கான். அதனால புதுசா வாங்கி கொடுத்தோம்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் சொல்லிட்டு இருக்கான். பணமே கிடையாது, நீ எப்படி எடுக்க போவ, திருடெல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. கவலைப்படாத, நான் உன்கிட்ட இருந்து தப்பிச்சுனா போக போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் கவாக்கி. ஏன்னா எனக்கு வந்து ஹோகாகியோட ஹெல்ப் தேவைன்னு சொல்றான் அவன். நான் என்ன சொல்ல வரேன்னா எங்க திருடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்றான் நருட்டோ. நான் எப்படிதான் வேங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா கவாக்கி ஒரு மாதிரி சோகமா இருக்கான். ஏடா கவாக்கி என் கூட வா, உன்னை வெளியே கூட்டு போறேன்னு சொல்றான். உன்னை இது வரைக்கும் வில்லேஜை சுத்தி காட்டல, வா உனக்கு சுத்தி காட்டுறேன்னு சொல்றான் அவன். கவாக்கி முழிக்கான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் மறந்துங்க. See you, bye.